வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவனை மறந்து ஐ லவ் யூ சொன்னப்போ ட்ரால்ஸ் தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. தென் அது போக கொஞ்சம் இது வேறு ஃபன்னாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சது அப்புறம் மறக்காம ரெடாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளவே போய் பார்த்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்கள் ஒரு கவிதை சொல்ல போறீங்க. உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண், எந்த பெண்ணுக்கு வேணாலும் இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு கவிதை சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். நம்ம டேலண்ட்க்கு கவிதை இல்ல, கதையா எழுதுனேன். என்ன வேற ரூட்ல போவோமேன்னு பாக்குறேன். அவ்வளவுதான். ஓகே. காற்றினிலே அசையும் கருமேக கூந்தல், கந்த துணியில கிரீஸ் தடவற மாதிரி ஒரு சடை, பார்வையாலே இனிப்பூட்டும் நாவல் பல கண்கள், பாத்ரூம் பல்பு மாதிரி ரெண்டு கண்ணு, தென்றல் வந்து அடக்கலம் மூச்சு துளைகள், பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஏன் ஆளை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனப்பா. ஓ ஆளா? அது யாரு? அது ஒரு சின்டெக்ஸ் டேங்க், சொன்னா சீக்கிரட்டு விட. ஆமா, மாலை பொழுதில் நிலவிற்கு வரவேற்புரை வாசிக்கும் வானவில்லை வெட்கம் கொள்ள செய்ததடி உன் அழகு. ஆஹா, போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர், இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. இவரு கவிதை சொல்லும் அழகும் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கவிதை சொல்ல அழகு. சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமாம், சட்டம் சொல்கிறது. பாழும் மனம் உன்னை கண்டவுடன் பறந்தோடி வருகிறதே. நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? சட்டத்திற்குள் சிக்காததானே காதல். சிக்கத்தான் ஆசை, ஆனால் முடி போட்டு விட்டேன் இன்னொருத்தனிடம். ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டை? அவர்ட்ட என்ன இருக்கு? ஐயா ஹோ. சரிடா, மாட்டுப்பலாம். நல்லா சரி. இதான் உன் கடைசி சிரிப்பு. ஒரே ஒரு முறை என் அறைக்கு வந்து என் அறை கண்ணாடியை பாரேன். பின்பு எல்லோர் முகத்தையும் அது அழகாய் காட்டும் என நம்புகிறேன். நம்பிக்கை ஒருத்தருடைய ஆசை அதிகரிக்கும். அந்த ஆசையை அவன் அழிச்சு அந்த நம்பிக்கை குழுதோண்டி புதைச்சிரு. கார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன், ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய். நசிங்கி போன வாயை வச்சுக்கின்னு நான் முத்துக்குமார் மாதிரி கவிதை பேசுறேன். எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல. டேய், என்னடா பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? பட் போகும்போது அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க. ஐ லைக் இட். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. ஆக்சுவலா நீங்க என்ன பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. கண்ணை மூடுங்க. இமை வந்து அந்த காண்டிபத்தை வெட்டி வெயிட்டா போன்று இருக்கு. ஆஃப்டர் டிவி பார்பிடால் கண்ணால தோட்டாவால் தாக்காத. அட பாவி, பார்பிடால் கண்ணால தோட்டாவால் தாக்காத. அவ்வளவுதான் கவிதை. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாப்பா பின்றாப்பா. தேனிலவும் தேவையில்லை, தேவதை நீ உடன் இருந்தால். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தாயவளை உன்னில் கண்டேன், காதல் உண்மையில் கொண்டதனால் உணர்வுகளால் ஒன்றானோம். அடுத்த வார்த்தை மறந்து போச்சு. தாய்னு சொன்னாரே, பார்த்தா அவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரியா, அவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரியா சார் இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். அதுக்கு அவ்வளவு வயசாயிடுச்சுன்னு கேக்குறேன் சார். மனைவின்றவங்க ரெண்டாவது தாய் தானே சார்? என்ன சார் தாய் பேயின்னு? உயிரோடு இணைந்து உணர்வோடு சமமானேன், பிரிந்து நீயும் சென்று விட்டாய், உயிரோடு சமமானேன். சார் இப்போ நல்லா இருக்கு சார். அப்பா சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நல்லா இருக்கா? ஆமா, அவன் ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு. ஆண்டவரே, இந்த பாவிகளை மன்னித்து அந்த டோன்ல. ஜோக் இல்லையா? தண்ணியில சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீதான் என்னோட கனவு கண்ணி. இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னுதான் காது ரெண்டையும் பொத்துறா மாதிரி முண்டாசு கட்டிருக்கியா பாரதியாரு. இந்த கவிதையை அந்த பொண்ணுக்கு சொன்னாங்களே, எனக்கு சொல்லி இருந்திருக்கலாமேன்னு தோணி இருக்கும். அது இந்த கவிதை. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற?
உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பாபி டால் கண்ணால வெடிக்குதடி தோட்டா. அது நல்லா இருந்துச்சு, அது எனக்கு சொல்லிருந்தேன். உங்களுக்கு சொல்லி இது தெரியாம போச்சு. செகண்ட் இருக்கிற சொன்னாங்களே சார், கண்ணு வேர்வை துளி அதெல்லாம் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா கரெக்டா சொல்லிட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் வந்து அவர் கண்ணுக்கு நான் தெரியலன்னு நினைக்கிறேன். சோ அதனால அவர் சொல்லல. நீ தான் அட்ரஸ் குடிச்சிட்டு இருக்கியேமா அந்த பையனுக்கு. அந்த வழியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்கின முழுங்கு. அந்த கவிதையை நீங்க அவங்களுக்கு கொடுத்துறீங்களா? ஓகேயா? இல்ல நோ இல்ல, கொடுக்க மாட்டேன். அது எனக்கு மட்டும் தான் இருக்கணும். பொசசிவா. டேய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசாலா வட்ட சைஸ்ல எங்கயோ ஒரு மச்சர் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. கலர் தெரியாது மச்சி. அப்புறம் எனக்கு அந்த செகண்ட் ரோ மெரூன் கலர் ஷர்ட் அவர் சொல்லுவார் எனக்கு நினைச்சேன். பட் அவரும் சொல்லல. சொல்லிரவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. அவர் கார்கில். ஆமா சொல்லலாமா? கேக்கலாம், தப்பு இல்ல. கவிதையோட நிறுத்திக்க. சிக்னலா? ஏன் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யார் காப்பாத்துவா? அப்புறம் சண்டை போடக்கூடாது. சொல்லுவீங்களா? சொல்லுவனே. ஒருவேளை அவளோட பேட் லக்கு அவளுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா? சான்ஸே இல்ல பிரதர். காலகாலமா அட்டு ஃபிகர் குட்டு பாயும், குட்டு ஃபிகருக்கு அட்டு பாயும் செட் ஆவறதா வழக்கம். தாய் என்ற இதழ்களும் தளதளவென்ற மேனியும் கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. சீர்கொண்டவன் எதிரே சிலை கொண்டு நின்றாள். பயமா இருக்கு. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவோம் போல இருக்கேப்பா. செட் ஆயிடுமா சார்? அப்படித்தான் மாட்டுங்க. இல்ல அது மாதிரி இல்ல. இவ்வளவு கவிதையும் சொல்லி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது மேல உட்காந்துருக்கவங்களோட சாபம்னு நினைக்கிறேன் சார். நீ முதல் முறை என்னை பார்த்தபோது என் நெஞ்சில் முள் தைத்தது. ஓவர வர்ணிக்கிற முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். சீரியல் திட்டு மாதிரி கொச்ச 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 மின்னிக்கிட்டு இருக்க அவங்க தூங்கும் போது 0 வாட்ஸ் மாதிரி நல்லா எரியற நீ எங்க? இது ரெண்டு ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துரு. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடா. அப்படியே போடா. அது ஃபுல் எபிசோட் பார்க்கல. எப்போ உள்ளது? இது முன்னாடி உள்ளது நினைக்கிறேன். இல்ல இந்த எபிசோட் நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடி இதுல ஒரு கவிதை வந்துச்சு தெரியுமா? கடல் கண்ணி போடா பண்ணி மூடா சூ அப்படிலாம் வந்துச்சு தெரியுமா? அது ஏற்கனவே அந்த அதாவது கவிதை சொல்லுன்னு சொல்லியாச்சுன்னா நீ தான் என் கனவு கண்ணி போடாயாம் பண்ணிட்டு கதவை. எவ்வளவு நல்ல கவிதை. அந்த முதல்ல சொன்ன கவிதை எல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது அந்த பொண்ணுக்குமே பிடிச்சி அதை வந்து கொடுக்க மாட்டேன்னு வேற, அது பொசசிவ் ஆயிரன்னு வேற சொல்லுது பத்தியா? அது அது அங்க இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அவனுக்கு அந்த பொண்ணு வந்து அட்ரஸ் போறப்ப அட்ரஸ் கொடுக்குறேன். கவிதை வந்து பிரச்சனையா இல்ல அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது பிரச்சனையா இல்ல பொசசிவ் ஆனது பிரச்சனையா இல்ல உனக்கு பிரச்சனை அமையலைங்கிறது பிரச்சனையா? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் கொடுக்கணும் தெரியல, அதனால நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கடவுளை தலையெழுத்து இல்ல. ஆனா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சரி என் கவிதை கொடுங்கன்ட்டு அவரு டக்குன்னு அந்த பொண்ணை பத்தி பேசினா அந்த பொண்ணு பயந்துருச்சு தெரியுமா? ஆக்சுவலா ஏதோ ஒரு பட்டிமன்ற பயிற்சியாளர் நினைக்கிறேன் அவரோட இதை பார்க்கும்போது. அப்படிதான் இப்படி இல்லாம நானும் அந்த ஐ லவ் யூ சொன்னது ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் அதைத்தான் இதுல போட்டிருக்கோம். முடிந்து விட்டு நீ இன்னொருவனிடம் உனக்கு கவிதை வரல, ஒரு கழுதையும் வரல, தயவு செஞ்சு சொல்லாத. ஸோ ஓகே, எனிவேஸ் நம்ம வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபன்னான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்ன பண்ணணும்? உங்கள் மோதிர கையால் ஒரு குத்திட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம சேனல் தொடர்ந்து நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் கொண்டு வரும். ஸோ அதனால் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் மோதிர கையால் ஒரு குத்திட்டு போய் ஓகே நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.